ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஸ்கவரோட கிளச் பிளேட்டை மாற்றுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் வந்து ட்ரெயின் பண்ணிடுவோம். அதுக்காக ஆயில் ட்ரெயின் போல்ட் வந்து நான் கவர்லேருந்து லூஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்படி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஆயில் போல்ட் வந்து கழட்டியாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆயில் ஃபில்ட்ரு ஒன்று கொடுத்துருப்போம், பிளாஸ்டிக் ஃபில்ட்ரு. அது எடுத்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஓகே, இப்போ ஆயில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கிக்கர் ராடு வந்து கழட்டி எடுக்கணும். அதுக்காக மேலே இருக்கிற போல்ட்டை வந்து நீங்கள் லூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நர்லிங்லேருந்து உங்களுக்கு அது கழண்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு கிளச் லிவர் இருக்கக்கூடிய கேபிளை வந்து கழட்டி விட்டுடலாம். அது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புல் பண்ணி இப்படி தள்ளினீங்கனாவே ஈஸியாக அது வந்து கழண்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆயில் ஃபில்டரோட கேப் வந்து மேலே இருக்கிறத கழட்டிடலாம். அதுக்காக 3 போல்ட்டு கொடுத்துருப்பான், 8 mm போல்ட்டு. அந்த 8 mm போல்ட்டு வந்து நீங்கள் டீராட் யூஸ் பண்ணி கழட்டிக்குங்க. இப்போது ஆயில் ஃபில்ட்ரு வெளியே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கேஸில் இருக்கிற போல்ட் வந்து நம்ம கழட்டி எடுக்கணும். கழட்டுற பார்த்திங்கன்னா எந்த போல்ட்டை நீங்கள் கழட்டிங்கனாலுமே ஆப்போசிட்டில் மாதிரி கழட்டுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி வந்து நம்மளுக்கு கிராக் ஆகாது. நானும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு போல்ட் கழட்டினா அதுக்கு ஆப்போசிட் போல்ட்டை தான் வந்து இந்த இடத்துல வந்து கழட்டுறேன். இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஸை டேமேஜ் பண்ணாமல் எடுக்கலாம். நீங்கள் எந்த போல்ட்டை கழட்டினீங்களோ ஆப்போசிட்டில் வந்து கழட்டுறப்போ அந்த கேஸோ இல்லை உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் பிளேட்டோ எதுவுமே டேமேஜ் ஆகாது. நம்ம இந்த இடத்துல ஃபுட் ரெஸ்ட்டு இடத்துல இருந்துச்சு, அதையும் கழட்டி எடுத்துட்டோம். இப்போ கேஸிங் வெளியே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்மளுக்கு மேலே இந்த இடத்துல பிளேட் இருக்கும், அந்த ப்ரெஷர் பிளேட்டு, அதை வந்து நீங்கள் எடுத்துருங்க. லிஃப்டர் பிளேட்டும் கூட இது சொல்லுவாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 போல்ட் இருக்குது. அந்த 6 போல்ட்டையுமே நீங்கள் கிராஸ் கழட்டி எடுக்கலாம், இல்லைன்னா ஸ்டார் மாதிரி கழட்டி எடுக்கலாம். இந்த இடத்துல நான் கிராஸாக கழட்டி எடுக்கிறேன். இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். நீங்கள் ஓவராக ப்ரெஷராக ஏதோ அன்ஈவனாக கழட்டிங்கன்னா அது கிராக் ஆகிரும், வேஸ்ட்டாக போயிடும். இது வந்து 40 ருபீஸ் பக்கம் வரும். பார்த்து நீங்கள் மாற்றுற மாதிரி ஆயிரும். பேரிங் வந்து அதில் ஒரு பேரிங் இருக்கும், அது வந்து மேக்ஸிமம் போகாது. நல்லா இருக்குதானே ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. பேரிங் வந்து நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் ஸ்ப்ரிங் இருக்குது, 6 ஸ்ப்ரிங். அந்த 6 ஸ்ப்ரிங்கையும் நீங்கள் வெளியே எடுத்துக்கங்க. இந்த இடத்துல உள்ள ஒரு ஸ்பெஷல் போல்ட் இருக்குது, கிளச் போல்ட்டு. அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி இம்பர்ட் ரிஞ்ச் வச்சு கழட்டி எடுத்துக்கலாம். இதுக்குன்னே தனியாக நம்மளுக்கு பிட்டு வேணுது கழட்டுருக்கு. நார்மலாக இருக்கிற பாக்ஸ் பேனர் வச்செல்லாம் கழட்ட முடியாது. இதுக்குன்னே தனியாக வந்து பிட்டு கிடைக்கும், இதை வச்சு நீங்கள் கழட்டி எடுத்துக்கலாம். பேக் ரிஞ்சை வச்சு நீங்கள் சுற்றுறப்போ, அதாவது கிளாக் வைஸில் சுற்றுனீங்கன்னா இது வந்து கழண்டு வரும், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுனீங்கன்னா இது வந்து டைட் ஆகும். இது வந்து இருக்கிற மாதிரிக்கு ஆப்போசிட்டாக வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து நான் கிளாக் வைஸில் சுற்றி இதை வந்து கழட்டி எடுத்துட்டேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 வாட்சர் இருக்கும், ப்ரெஷர் வாட்சர் ஒன்று, நார்மல் வாட்சர் ஒன்று இருக்கும். 2 எடுத்தாச்சு. இப்போது அது 2 ஸ்க்ரூ போட்டு நம்ம அப்படியே அதை வெளியே இழுத்தோம்னா கிளச் பிளேட் அசம்பிளி வந்து நம்மளுக்கு வெளியே வந்துடும். பார்த்திங்கன்னா நம்ம கிளச் பிளேட் அசம்பிளி வந்து வெளியே வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, பெருசாக எதுவுமே ஆகலை. ஹப் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல கால்குலேட் மட்டும் இந்த இடத்துல வந்து நான் மாற்ற போகிறேன். ஏன்னா கால்குலேட் மட்டும் தான் டேமேஜாக இருக்குது. நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டீல் பிளேட்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகலை. அதாவது லைன் விழுகலை, பிளேட் பெண்ட் ஆகலை. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து 2யுமே மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நான் கால்குலேட் வந்து மாற்ற போகிறேன். ஏன்னா ஸ்டீல் பிளேட் வந்து ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு 20,000 கிலோமீட்டருக்கு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் பிளேட் வந்து டேமேஜ் ஆகாது. ரொம்ப லாங் லைஃப் வந்து நம்மளுக்கு வந்து இதில் கிடைக்கும். இப்போ ஒவ்வொன்றா வந்து நம்ம கழட்டிக்கலாம். 5 கார்புலேட்ஸ் இருக்கும். 5 கார்புலேட்டு தான் வந்து நம்ம மாற்ற போகிறோம். நம்ம ஓஇஎம்ஐக்கே அதாவது பஜாஜோட ஓஇஎம்ஐக்கே வந்து வாங்கிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பஜாஜ்லேருந்து ஒரிஜினல் மேக்கே வந்து வாங்கிக்கிறேன். ஒரு 350 ரூபா பக்கம் வரும் உங்களுக்கு. இதுலேயே 5 பிளேட்ஸ் கொடுத்துருப்பான். நீங்கள் எப்படி கழட்டிங்களோ அதே மாதிரி வந்து ஒன்று வந்து கார்புலேட் வச்சிங்கன்னா அதுக்கு மேலே ஸ்டீல் பிளேட் வைக்கணும். இது போல் நீங்கள் 5ஐயும் வந்து வச்சு முடிச்சுருங்க. பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா ஒரு கார்புலேட்டு, ஒரு ஸ்டீல் பிளேட்டு, ஒரு கார்புலேட்டு, ஒரு ஸ்டீல் பிளேட்டு, இப்படி வந்து நம்ம வைக்கணும். கார்புலேட்டை இன்னொரு பேரும் கூட சொல்லுவாங்க, அந்த பேர் ஃப்ரிக்ஷன் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வண்டி ஓடுறப்போ அந்த ஸ்டீல் பிளேட்டோட இன்ஜினோட பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் வீலுக்கு. இப்போ எல்லாம் முடிஞ்சது. மேலே வந்து ப்ரெஷர் பிளேட்டையும் போட்டாச்சு.
நெக்ஸ்ட்டு உள்ளே அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாட்சர் இருக்கும். அந்த வாட்சர் மறக்காமல் போட்டுருங்க. போட்ட கடைசியில் நீங்கள் இதை ஜஸ்ட்டு இப்படி உள்ளே வச்சு லைட்டாக கையை ஷேக் பண்ணிங்கனாங்களே அது உள்ளே போய்க்கும். பார்த்திங்கன்னா 4 வந்து இதில் 1 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் அப்ளுக்கு வர மாதிரி வச்சுருப்பேன். அதே போல் வந்து இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே வந்து நீங்களும் அதை செட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இதில் 2 வாஷர் இருக்கும். ஒன்று வந்து நார்மல் வாஷர், இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வாஷர் மாதிரி இருக்கும். அப்படியே கோன் மாதிரி இருக்கும். அந்த கோன் வந்து ஆப்போசிட், அதாவது நம்மளை பார்த்து வர மாதிரி போடணும். அப்போ தான் நம்ம டைட் பண்ண நல்லா ப்ரெஷர் பண்ணி பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் போல்ட் இருக்குமில்ல, அது கிளச் போல்ட்டு, அதை வந்து கிளச்சோட சென்டர் போல்ட்டுன்னு சொல்லுவோம். அதை போட்டு நீங்கள் இந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுனீங்கன்னா, அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினா இது வந்து டைட் ஆகும். இப்போ வந்து நம்ம இம்பேக்டர் வச்சு நல்லா டைட் பண்ணியாச்சு. 6 ஸ்ப்ரிங்கை வந்து நீங்கள் எப்பவும் போல் வச்சுருங்க. 6 ஸ்ப்ரிங்கு வச்சு முடிச்சாச்சு. இப்போ 6 ஸ்ப்ரிங் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வச்ச கடைசியில் மேலே இந்த லிஃப்டர் பிளேட், ப்ரெஷர் பண்ணிக்கூடிய பிளேட்டு, இந்த பிளேட்டை வந்து நீங்கள் 6 போல்ட்டையும் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஈவனாக டைட் வச்சுக்கங்க. அதாவது ஈவனாக டைட் வச்சு ஸ்ப்ரிங்கெல்லாம் பொசிஷனில் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் 2 போல்ட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டைட் வச்சுட்டு அப்புறம் மீதி போல்ட்டெல்லாம் நீங்கள் ஈவனாக டைட் வச்சாலும் உடையாது. இதில் முக்கியமாக ஆப்போசிட்டில் டைட் வைக்கிற மட்டும்தான் இந்த பிளேட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா டப்புக்குன்னு வந்து கிராக் ஆகிடுவது. ஃபுல்லாக வந்து நம்ம டைட் வந்து வச்சாச்சு. ரொம்ப டைட் வச்சிடாதீங்க, கிராக் ஆகிரும். இது வந்து கை லோட் ஆகிற அளவுக்கு வந்தாலும் டைட் வச்சா முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அவுட்டரில் இது இருக்கும். நல்லா க்ரீஸ் போட்டு வச்சு பேக்கிங் வச்சிட்டிங்கன்னா அந்த பேக்கிங் வந்து கழட்டுறப்போ அடுத்த டைம் டேமேஜ் ஆக வரும். நம்மளுக்கு ஈஸியாக சுரண்டி வெளியே எடுக்க முடியும். இல்லைன்னா பழசு நீங்கள் சுரண்டி எடுத்துகிட்டு தான் இது வைக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா ஆயில் லீக் ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட்டாக சுரண்டி எடுத்துகிட்டு இப்போ புது பேக்கிங் வச்சு க்ரீஸ் வச்சு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கவர், இன்ஜின் கவர் வந்து போட்டு நீங்கள் கிளச் வந்து இந்த இடத்துல போடுறப்ப ஈஸியாக இருக்கும். கிளச்சை வச்சு நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டில் எப்பவும் போல் வந்து டைட் வச்சுருங்க. இப்படி டைட் வைக்கிறப்போ நம்ம இன்ஜின் கேஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பண்ணதுக்கப்புறம் ஆயில் ஃபில்ட்ரு வந்து நம்ம புது ஃபில்ட்ரு வந்து மாட்டிக்கலாம். புது ஃபில்ட்ரு மாட்டி மேலே கேப் வந்துருக்கு. கீழே வந்து நம்மளுக்கு மார்க்கிங் கொடுத்துருப்போம். அந்த மார்க்கிங்க்கு கீழ் பொசிஷனில் வர மாதிரி வச்சு 3 பக்கம் போல்ட்டு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் டைட்டு வைங்க. இவ்வளோ தான். நம்ம இந்த இடத்துல கிளச் பிளேட் வந்து மாற்றியாச்சு. இப்போ வந்து நல்லா வண்டி பிக்கப் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆயில் மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.